ஹாய் வெல்கம் பேக். இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றி மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி 2 டைப்பில் மீன் குழம்பு ஷேர் பண்ணியிருக்கேன். மீன் குழம்புக்கு தேங்காய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுறேன். தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு 3-4 தக்காளியை நல்லா கையிலே பிசைஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணி போடுறத விட நல்லா கையில் பிசைஞ்சு அந்த மாதிரி போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம்லேயே வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம், தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நீங்கள் பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு தட்டி வச்சுருக்கிறத சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். அங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மீன் மசாலா வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை வீட்டில் நம்ம குழம்புக்கு அரைச்சிருப்போம்ல அந்த பவுடர் சேர்த்துக்கோங்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம், தக்காளியில் நல்லா மசாலா பச்சை வாசம் போகட்டும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2-3 பச்சை மிளகாயை 2ஆக உடைச்சி அப்படியே சேர்த்துருக்குறேன். இப்போ ஆல்ரெடி புளி நல்லா கரைச்சி வடிகட்டி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதில் புளிப்பு செக் பண்ணிவிட்டு தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி, புளி தண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு அடுப்பு ஹையிலே வச்சு ஒரு கொதிக்க வைங்க. கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஹையில் வச்சு ஒரு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிடுங்க. ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரக பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் பெரிய லெமனாக இருந்தால் ஆஃப் புழிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு லெமன் புழிஞ்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதிலே நீங்கள் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்க்குறதுனால சேர்க்கலாம், இல்லை நம்ம லாஸ்ட்டாக பொரிக்கிறப்ப கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சம் பார்த்து மெதுவாக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மட்டும் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இது ஒரு 6 நிமிஷமாக சிம்லேயே கொதித்து மேலே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு குழம்பு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், லைட்டாக ஊற்றினோடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்கட்டும். அப்புறம் அப்படியே மீன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காய் முன்னாடியே சேர்த்துட்டா ரொம்ப கரைஞ்சிரும். அதனால் மீன் சேர்க்குறதுக்கு முன்னாடி சேர்த்து மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்ததும் அப்படியே மீன் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல மாங்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எது போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மீன் சேர்த்துக்கலாம். ஒரு 6-7 பீஸ் வறுவலுக்கும், ஒரு 6-7 பீஸ் குழம்புக்கும் வச்சுருக்கிறேன். ஒரு 7 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ பீஸ் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. மீன் போடாததுக்கு முன்னாடியே உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க.
மீன் போட்டு ஒரே ஒரு கொதி கொதித்ததும் வந்து மேலே ஒரு 2, 3 பச்சை மிளகாய் உடச்சி போட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுட்டு அப்படியே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்படியே மேலே எண்ணெய் தெளிஞ்சு சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இப்போ மீனுக்கு வந்து மசாலா வந்து பிரட்டிடலாம். மீனை வந்து லைட்டாக வந்து கீறி விட்டுட்டு மசாலா வந்து பிரட்டுங்க. அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வந்து மசாலா வந்து பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லா மீனுக்கும் வந்து மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லைன்னா வெளியிலே வந்து இப்படி தனித்தனியாக வச்சிட்டிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள் குழம்பு எப்படி வந்து லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு ஒரு மாதிரி மாங்காய்லாம் மிதந்துட்டு சூப்பராக இருக்குது. நான் வந்து எப்போவுமே மேக்ஸிமம் மீனை வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கவே மாட்டேன். சாலோ ஃப்ரை மாதிரி தான் வந்து பண்ணுவேன். அது மாதிரியே தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து மீனை வச்சு அடுப்பை சிம்முக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து வச்சுக்கலாம். அப்படியே வந்து ஒரு ஃபோக் மாதிரி வச்சு அப்படியே திருப்பி விட்டுடலாம். இங்கே பாருங்கள் கருவேப்பிலையெல்லாம் ஒட்டி மசாலா பிரியாமல் மீன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து எல்லா இதையும் உள்ளே வந்து மசாலா வந்து பச்சையாக இருக்கும் அப்படிங்கிறக்காக ஒரு கரண்டி வச்சு எண்ணெயை வந்து கொஞ்சம் உள்ளே வந்து இப்படி லைட்டாக தெளித்து விட்டிங்கன்னா உள்ளேயும் வந்து நல்லா வெந்துடும். இந்த மாதிரி வந்து எல்லா மீனையும் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.